இன்றைய எபிசோடு ஆரம்பமாக தான் விஜயா மனோஜாவை விளக்கமா தாள்ல அடிக்கிற சீன். டேய், ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சுன்னு கத்துறாங்க. மனோஜ் அங்கேயே கதறலாம். அம்மா, நான் எதுவும் தவறா நினைக்கலன்னு அழுக. அதுக்குள்ள முத்து உள்ள வர்றான். என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். விஜயா உடனே சொல்றாங்க, இவன் மானத்தை வாங்கிட்டான். அதுக்கப்புறம்தான் மெயின் ட்விஸ்ட். மனோஜ் சொல்றான், பார்லர் அம்மா அவனை ட்ராப் பண்ணிட்டாளாம். ரூம்குள்ள கூப்பிட்டு பேசுற மாதிரி வைத்து கதவு பூட்டி போட்டோ எடுத்து அவனை மாட்டி விட்டாளாம். இது கேட்கும் போதே நம்மளுக்கே கோபம் வருது. ஆனா இங்க தான் பெரிய கேள்வி, மனோஜ் உண்மையாவே முட்டாளா அல்ல இன்னும் ஏதாவது மறைக்கிறானா? ரோஹிணி விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததும் வீட்ல எல்லாரும் ஷாக். கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்திய காதலிச்சு 2 வருஷம் குடும்பம் நடத்தினியான்னு கேள்வி. இதுக்குள்ள முத்து ஃபுல் ஃபயர் மோட். இந்த தடவை உங்க மகத்துல சாணி அடிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்றான். அந்த டயலாக் செம்ம மாஸ். மீனா கூட விடமாட்டாங்க. சாணி இல்ல, சாணி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு கவுண்டர். வீட்ல ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் சந்தேகம். அதுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட். சாமியார் அம்மா முன்னாடியே சொன்னதாம், 2வது மருமகள் தாலி காப்பாத்தணும்னு. அதுக்காக பரிகாரம் செய்யணும்னு மீனா பிளான். அந்த சாமியார் அம்மாவை நேரா பிடிச்சு இழுத்து கொண்டு வர்றாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த சாமியார் உண்மையா அல்ல ஏதோ டிராமாவா? மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா அல்ல மீண்டும் அவன் லைஃப் ரிவர்ஸ் ஆகுமா? முத்து இந்த தடவை காமா இருப்பானா அல்ல வெடிக்க போறானா? இப்போ வீட்ல நம்பிக்கை இல்லாம சந்தேகம் தான் அதிகம். மொத்தத்தில் இந்த எபிசோட் அவமானம், கோபம், கண்ணீர் மற்றும் பெரிய ட்விஸ்ட் செட்டப். இன்றைய எபிசோட் ஹைலைட்ஸ்: விஜயா உண்மையான அம்மா கோபம், மனோஜ் பயமும் அழுகையும், முத்து ஃபயர் டயலாக், மீனா கலாய்ப்பு பிளஸ் நம்பிக்கை, சாமியாரம்மா புதிய சஸ்பென்ஸ். மனோஜ் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியுமா? ரோஹிணி இன்னும் என்ன செய்ய போறா? முத்து நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறான்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.